ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்த வாரங்களில் கண்ட செய்திகள். 9ஆம் அதிகாரத்தை நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் நோவாவுக்கு தந்த ஆசீர்வாதங்கள், 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. பகுதி 2, தேவன் நோவாவுக்கு கொடுத்த கட்டளை, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. பகுதி 3, தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆதியாகமம் 9, 8 முதல் 17 வரை. இந்த 3வது குறிப்பை தான் நான் விவரமாக பார்த்தோம். தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அதற்கு பிறகு பகுதி 4, நோவாவும் அவன் செய்த தொழிலும் அவன் செயலும், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை. பகுதி 5, நோவாவும் அவன் பிள்ளைகளும் பெற்ற ஆசீர்வாதமும் சாபமும், ஆதியாகமம் 9, 22 முதல் 29 வரை. ஆக 9ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதிகளிலே தான் செய்திகள் அடங்கியிருக்கின்றன. பிறகு ஒவ்வொன்றாய் பார்த்தோம். முதல் பகுதி, தேவன் நோவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இந்த பலுகி பெருகி அதனுடைய பொருளை பார்த்தோம். பி ஃப்ரூட்ஃபுல், பலுகி, பாரா என்ற எபிரேய வார்த்தைக்கு பி ஃப்ரூட்ஃபுல், இன்க்ரீஸ், க்ரோ, பிரிங் ஃபோர்த் என்று பொருள். ஆக கனி கொடுக்கிறவர்களாக இருப்பதற்காகவே பூமியிலே ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் அதற்கு தான் வைத்திருக்கிறார், மக்கள் தொகை பெருக்க அல்ல என்று பார்த்தோம். பிறகு 2வது பகுதி, உணவுக்கான ஆசீர்வாதம், ஆதியாகமம் 9, 1 முதல் 7 வரை. நோவாவுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுத்தார்? முதலாவது, அவனுக்கு உணவுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 2, உங்களை பற்றிய அச்சம் ஜீவ ராசிகளுக்கும் உண்டாகும். ஜீவராசிகள் அனைத்தும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. ஜீவ ஜந்துக்கள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். நீங்கள் பலுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எல்லாமே ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகளை தேவன் நோவாவுக்கு சொல்லுகிறார். இதற்கு பிறகு உயிருக்கான உத்தரவாதம். ஒவ்வொருடைய உயிரும் தேவன் எவ்வளவு முக்கியமாக பார்க்கிறார் என்பதனுடைய ஆழம், அர்த்தம், முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய உயிரை தேவன் எவ்வளவு கவனிக்கிறார். இந்த உயிர் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. அதே போல ரத்தம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில பழி வாங்குவேன் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. ஆக ஒரு 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், இந்த 3 வசனங்களுக்குள்ளே இந்த 3 வார்த்தை 3 முறைக்கு மேலே வருகிறது. தேவன் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாய் பயன்படுத்துகிறவர். ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்குகிறது. உயிருக்கான உத்தரவாதத்தை தேவன் தருகிறார். பூமியில ஒரு மனுஷனுடைய உயிரையும் ஒருவனும் கொன்று அதை அழிக்க கூடாது என்பதில் தேவன் கரிசனையும் கருத்தும் உள்ளவராயிருக்கிறார். அதை தான் பார்த்தோம். அப்படி கொன்றால் தேவன் சும்மா இருப்பதில்லை, பழி வாங்குவேன் என்று திட்டம் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். பழி வாங்குவேன், பயங்கரமான வார்த்தை. பழி வாங்குகிற ஒரு தேவன் எதற்கு பழி வாங்குகிறார்? காரணம் என்ன? ஆக ஒவ்வொரு மனுஷனும் தேவன் கொடுத்த வாழ்நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும் உயிர் வாழ வேண்டும். இடையில ஒருவனையும் கொன்று அழித்து விடக்கூடாது என்பதில் தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உயிருக்கான உத்தரவாதம். மாம்சத்தின் உயிர் ரத்தம். மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன்.
ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், உன் சகோதரனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்படும் என்று. ஏன் தேவன் பழி வாங்குவார்? எதற்காக அந்த ரத்தம் முக்கியம்? ஏன் அது பாதுகாக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தேவன் ஆரம்பத்திலேயே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆக இந்த பகுதி நம்முடைய உயிர் கர்த்தருடைய கரத்தில் பொருட்டாக இருக்கிறது, கவனத்தில் வைத்திருக்கிறார், பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய உயிருக்கு ஒன்றும் வராது. அவருடைய கவனம் எப்பொழுதுமே நம்ம மேல் இருக்கிறது என்பதற்கான அடையாளத்தை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது, உறவுக்கான உடன்படிக்கை. ஆதியாகமம் 9:8-17. என்ன உறவு? தேவன் உடன்படிக்கை செய்து உறவுகளை கட்டுகிறார். ஆக 3 இடங்களிலே உடன்படிக்கை குறித்து தேவன் பேசுகிறார். 7 இடங்களில் உடன்படிக்கை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அதுவும் இந்த பகுதிகளிலே மட்டும் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் துவங்கி 17ஆம் வசனம் வரைக்கும் உடன்படிக்கை என்ற வார்த்தை 7 இடங்களிலே வருகிறது. கவனன்ட் என்ற வார்த்தை உடைய பொருளை பார்த்தோம். மனுஷனுக்கு தேவன் வாக்கு கொடுப்பது. இந்த பிரியத்தென்றது அந்த வார்த்தையினுடைய பொருள் இணை உறவு, கூட்டு உறவு, சங்கம், நாடுகளின் இணைவு, அரசியல் கூட்டு என்றெல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகிறது அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு. கிரேக்க மொழியில கட் என்ற பொருளிலே வருகிறது. இதை தான் நாம் எபிரேய மொழியினுடைய பொருளையும் கிரேக்க மொழியின் பொருளையும் பார்த்தோம். உடன்படிக்கை என்பது மிக முக்கியமான பகுதி, பழைய ஏற்பாட்டிலே சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. ஆக உடன்படிக்கைக்கு 7 வகையான உடன்படிக்கையை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நோவாக் கவனன்ட், 2 ஆப்ரஹாமிக் கவனன்ட், மோசைக் கவனன்ட், பாலஸ்டியன் கவனன்ட், டெவிட்டிக் கவனன்ட், நியூ கவனன்ட், நியூ கவனன்ட் இன் ஜீசஸ் பிளட் என்ற ஒரு கவனன்ட். ஆக இந்த 7 வகையான உடன்படிக்கை தான் வேதம் முழுவதிலும் இடம்பெற்று இருக்கிறது. இந்த நோவாவோடு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை, மோசேயோடு உடன்படிக்கை, இஸ்ரவேலோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, இஸ்ரவேல் மக்களோடு புது உடன்படிக்கை, தேவனுடைய பிள்ளைகளோடு புது உடன்படிக்கை, இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இந்த 7 உடன்படிக்கைகளினுடைய துவக்கம் தான் நோவாவின் உடன்படிக்கையிலிருந்து துவங்குகிறது. சரி, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார் என்று பார்த்தோம். அந்த உடன்படிக்கையிலே அவர் செய்த விதம், உடன்படிக்கையின் விதம் என்ன? நம்பர் 1, நோவாவோடும் அவன் குமாரரோடும் தேவன் உடன்படிக்கை செய்தார். நம்பர் 2, நோவாவின் பின் சந்ததியோடும் தேவன் உடன்படிக்கை செய்தார். நம்பர் 3, பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவராசிகளோடும் தேவன் உடன்படிக்கை செய்தார். நம்பர் 4, இனி உண்டாக போகிற சகல ஜீவன்களுக்காகவும் உடன்படிக்கை செய்தார். நம்பர் 5, இது தேவன் பூமியோடு செய்த உடன்படிக்கை. நம்பர் 6, இது பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களோடு செய்த உடன்படிக்கை. நம்பர் 7, இது நித்திய உடன்படிக்கை. நம்பர் 8, இது தலைமுறை தலைமுறைக்கு என்று செய்யப்பட்ட உடன்படிக்கை. நம்பர் 9, இது தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. நம்பர் 10, இது நினைவு கூறும்படியான உடன்படிக்கை. நம்பர் 11, இது அடையாளமான உடன்படிக்கை. நம்பர் 12, இது பூமியை நோக்கி பார்க்கும்படியான உடன்படிக்கை. சோ இந்த உடன்படிக்கையிலேயே இவ்வளவு பொருள் அர்த்தம் நிறைந்த செய்திகள் இந்த பகுதிக்குள்ளவே இருக்கிறது. வேகமாய் படிக்கிற பொழுது இவ்வளவு தெளிவான கருத்துக்கள், தலைப்புகள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு வகையான உடன்படிக்கையை தேவன் நோவாவோடு செய்திருக்கிறார். பகுதி 3, தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை.
ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை 5 வகையான அதை பார்த்தோம். இட் வாஸ் எ யூனிலேட்ரல், அதாவது ஒரு சார்பு உடைய உடன்படிக்கை. இட் வாஸ் எ இட்டர்னல், நித்தியமான உடன்படிக்கை. இட் வாஸ் யூனிவர்சல், சர்வத்துக்கும் சேர்த்த உடன்படிக்கை. இட் வாஸ் அன்கண்டிஷனல் கவனன்ட். இது எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படாத, அவரே இறங்கி அவனோடு செய்கிற உடன்படிக்கை. இட் வாஸ் கன்ஃபர்ம்டு பை எ சைன், ஒரு அடையாளத்தோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. இந்த வகையான உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதே போலதான் அவரும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை அது ஒரு சார்புடையது. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். யாரெல்லாம் வருகிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வேறு. அவர்களுக்குத்தான் பரதேசு, பரலோகம், தேவனுடைய இடம். ஆக எல்லாருக்கும் இது கொடுக்கப்படுகிற அழைப்பு. ஆனால் எல்லாரோடும் செய்து எல்லாரும் இதில் பங்கேற்க முடியவில்லை. யாரெல்லாம் அவரோடு கூட இடைப்பட்டு அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அந்த இரத்தத்தினால் வருகிற உடன்படிக்கையோடு கலக்கிறார்களோ அவர்கள்தான், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அவருக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். இது அவரை சார்ந்த, அவர் மக்களை சார்ந்த உடன்படிக்கை, ஒரு சார்புடையது. அழைப்பு எல்லாருக்கும். ஆனால் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தான் பிரித்து அவர்களை விசேஷப்படுத்துகிறார். தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அது அந்த ஒரு கூட்டத்திற்கு தேவன் பாராட்டுகிற விசேஷமான காரியம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு செய்கிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. மூன்றாவது, கிறிஸ்துவோடு செய்கிற உடன்படிக்கை உலகம் முழுவதும் செய்யப்படுகிற உடன்படிக்கை. நான்காவது, கிறிஸ்துவோடு செய்யப்படுகிற உடன்படிக்கை விசுவாசத்தினால் வருகிற கட்டளைக்கு உட்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். சோ அந்த கட்டளை என்பது, கட்டுப்பாடு என்பது விசுவாசிக்கிற அந்த தகுதியை பெறுகிறவர்களுக்குத்தான் அதற்குள்ளே பிணைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை இயேசுவே அன்று ராத்திரி சீஷர்களோடு செய்யும் பொழுது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக செய்யப்படுகிற புது உடன்படிக்கை என்று சொல்லியே செய்கிறார். ஆக நோவாவோடு இருந்த உடன்படிக்கை, இயேசுவோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை இரண்டும் ஒப்பிடும் பொழுது அது ஒத்து போகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு மக்களோடு தான் போகிறது. புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருக்கிற உடன்படிக்கை கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறது. ஆக கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் நிறைவாய் இருக்கிறார். கிறிஸ்துவோடு செய்யப்படுகிற உடன்படிக்கை தான் நிரந்தரமாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை கிறிஸ்து தூக்கி போட்டு விடுகிறார், பிரமாணத்தை தூக்கி போட்டு விடுகிறார். எபிரேய புத்தகம் சொல்லுகிறது, அவர் புது உடன்படிக்கை நிறைவேற்றினால் பழையதை அழித்தார், பழையதை மாற்றினார், பழையதை விட்டுவிட்டார், பழையதை வேண்டாம் என்று சொன்னார். பழையது அது நிரந்தரமற்றது. ஆகவே அதை எடுத்து போட்டு கிறிஸ்துவினால வருகிற உடன்படிக்கையை பிணையாளியாக்கினார் என்று சொல்லுகிறது. ஆக எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கையிலே இணைகிறோம். பார்த்த பொழுதுதான் நோவாவுக்கும் தேவன் செய்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கே நிறுத்தினோமோ அந்த இடத்திலிருந்து இன்று தொடங்குகிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி ஆதாமுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஆதாம முதல் மனுஷனை உருவாக்கினார், அந்த உலகத்தை அவன்கிட்ட கையளித்தார். நோவாவுக்கு அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவாவை முதல் மனுஷனா முதல் குடும்பமா வைத்திருந்தார்.
அவனிடத்துல திரும்பவும் உடன்படிக்கை புதுப்பிக்கிறார். இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்கிற உடன்படிக்கையின் ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியுது. ரெண்டுமே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இது புது உலகம். ஆதாமுக்கு எப்படி புது உலகமோ நோவாவுக்கும் புது உலகம். இன்னும் சொல்ல போனா ஆதாமுக்கு தேவன் வைத்த உலகம் பிராண்ட் நியூ, எல்லாமே புதுசு. எந்த பெரிய சேஞ்சும் அதுல வரல. நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட உலகம் நாட் பிராண்ட் நியூ, சிதலமடைஞ்சு போன ஒரு பூமி. ஜலப்பிரளயத்தினால அந்த பூமி எந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சு போயிருந்தது, உருமாறி போனது என்பதை உலக வரைபடத்தை பார்க்குறப்ப தெரியுது. எவ்வளோ சுக்கு நூறான தீவுகள், எவ்வளோ வகை வகையான நிலப்பரப்புகள் பிரிந்து செதறி இடம் மாறி தூரங்கள் கடந்து போன பிறகு ஒருவரும் கடந்து போகக்கூடிய தூர எல்லையில இல்லை. அதனால தான் நோவாவின் சந்ததியார் ஆரம்பத்துல அந்த மைய பகுதியில தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயும் போகல. அமெரிக்காவுக்கு போகல, ஆப்பிரிக்காவுக்கு போகல, தென் அமெரிக்காவுக்கு போகல, வேற எங்கேயும் போகல, இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு போகல, யாரும் எங்கேயும் போகல. அந்த முதல் பாரம்பரிய மக்கள், முதல் தலைமுறை எல்லாம் செதறி போன இடம் ஒரு மையமான இடம். அதை 10ஆம் அதிகாரத்துல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு 10ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நாட்டையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இருந்த ஒற்றுமைகள் தான் என்ன? ஆதாம் காலத்து நிகழ்ச்சிகள், நோவா காலத்து நிகழ்ச்சிகள். நம்பர் 1, ஆதாமுக்கு தேவன் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28. நோவாவுக்கும் தேவன் அப்படியே சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி தேவன் நோவாவுக்கு சொன்னார். ஆதியாகமம் 9:1, 7. நம்பர் 2, ஆதாமுக்கு தேவன் சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆதியாகமம் 1:29. நோவாவுக்கும் தேவன் அப்படியே சொன்னார், பூமியில் உள்ளவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ள தேவன் நோவாவுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆதியாகமம் 9:2. நம்பர் 3, ஆதாமுக்கு தேவன் உண்ணும் ஆகாரத்தை கையளித்தார். ஆதியாகமம் 1:29. அதே போல நோவாவுக்கும் தேவன் பூமியிலே உண்ணும் ஆகாரத்தை நோவாவுக்கும் அவன் சந்ததிக்கும் கையளித்தார். ஆதியாகமம் 9:2, 3. நம்பர் 4, ஆதாமுக்கு தேவன் தோட்டத்தில் வேலை செய்யும்படி சொன்னார். ஆதாம் தோட்டத்தில் வேலை செய்தான். அவனுடைய மகன் காயின் கூட நிலத்தை பயிரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நிலத்திலே வேலை செய்தான். ஆதியாகமம் 2:15. காயின் நிலத்தை பயிரிட்டான். ஆதியாகமம் 4:2. ஆக ஆதாம் காலத்திலே என்ன வேலை செய்யப்பட்டதோ முக்கியத்துவமாய், அதே போலதான் நோவா காலத்திலும் வேலைகள் செய்யப்பட்டது. சரி, நோவா என்ன செய்தான்? நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனானான். ஆதியாகமம் 9:20. நம்பர் 5, ஏவாள் கண்டாள், தேவகுமாரர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் காலத்துல ஏவாள் என்ன கண்டால், அந்த கனி பார்வைக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்கும் புசிப்புக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்க கண்டால். அந்த கண்டால் என்பது ஏவாளை குறித்து ஆதியாகமம் 3:6 சொல்லுகிறது.
தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டார்கள் என்று ஆதியாகமம் 6:2 சொல்லுகிறது. அந்த கண்டார்கள் என்பது முக்கியமான செயல். அதே போலதான் நோவாவின் மகன் காம் கண்டான் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 9:22. நம்பர் 6, ஏதேன் தோட்டத்தில் கனிகள் இருந்தது. ஆதியாகமம் 3:6, ஆதியாகமம் 4:3. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியேயும் பயிரிட்டு கனிகளை பறித்தார்கள். நோவாவின் காலத்திலும் திராட்சை தோட்டம் இவைகளை பயிரிட்டு எடுத்தார்கள். ஆதியாகமம் 9:20-22. ஆக நோவாவும் திராட்சரசம் குடித்தான். திராட்சை எப்படி எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? திராட்சை கனியிலிருந்து வந்திருக்க வேண்டும். ஆக ஆதாம் காலத்திலும் கனி முக்கியமா இருந்தது, நோவாவின் காலத்திலும் கனிகள் முக்கியமா இருந்தது. நம்பர் 7, ஆதாம் நிர்வாணியாய் இருந்தான். ஆதியாகமம் 3:7. அதே போல நோவா காலத்தில் நோவாவும் நிர்வாணியாய் இருந்தான். அவன் திராட்சரசம் குடித்து வெறித்து நிர்வாணியாய் இருந்தான் என்று ஆதியாகமம் 9:22-23 வேதம் சொல்லுகிறது. நம்பர் 8, ஆதாமுக்கு சாபம் வந்தது. ஆதியாகமம் 3:14-17. அதே போல நோவாவின் காலத்தில் நோவா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை சபித்தான். அந்த காம் பையனுக்கு சாபம் வந்தது. ஆதியாகமம் 9:25. நம்பர் 9, ஆதாமுக்கும் ஆசீர்வாதம் வந்தது. ஆதாம் காலத்தில் ஆதியாகமம் 1:8, ஆதியாகமம் 5:2 இவை எல்லாம் பார்த்தால் ஆதாமுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. நோவாவுக்கும் அதே போல ஆசீர்வாதம் கிடைத்தது. நோவாவின் சந்ததியை ஆசீர்வதித்தான். ஆதியாகமம் 9:26. ஸோ ஆதாம் குடும்பத்திலும் ஆசீர்வாதம் முக்கியமா இருக்கிறது, நோவாவின் குடும்பத்திலும் ஆசீர்வாதம் முக்கியமானதா இருக்கிறது. ஆதாம் குடும்பத்திலும் சாபம் முக்கியமானதா இருக்கிறது, நோவாவின் குடும்பத்திலும் சாபம் முக்கியமானதா இருக்கிறது. இதுதான் பல ஒற்றுமைகளிலே நாம் பார்த்து வருகிற குறிப்புகள். நம்பர் 10, ஆதாமுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். 1 காயின், 2 ஆபேல், 3 சேத். ஆதியாகமம் 4:1 வசனம், 2 வசனம், 25 அதே போல நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். சேம், காம், யாபேத். ஆதியாகமம் 9:18. 10ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த 3 பேருடைய சந்ததியை சொல்லுகிறது. ஆக இந்த ஒற்றுமைகள், 2 குடும்பத்திற்கும் இருக்கிற ஒற்றுமைகள், இந்த 10 ஒற்றுமைகளை பார்க்க முடிகிறது. சரி, இந்த 2 குடும்பத்திலும் இருக்கிற வேற்றுமைகள் என்ன? வேற்றுமைகள், ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இருந்த வேற்றுமைகள், differences between Adam and Noah. என்ன வேற்றுமைகள்? நம்பர் 1, ஆதாமுக்கு பச்சை தாவரங்கள் உணவாக தேவன் கொடுத்தார். அதாவது ஆதாம் சாப்பிட்டது பியூர் வெஜிடேரியன் ஃபுட். தேவன் அவர்களுக்கு கொடுத்தது முழு சைவ உணவு. ஆதியாகமம் 1:29-30. ஆனால் நோவாவுக்கு கையளிக்கப்பட்டது தாவரங்களும் மிருகங்களும் உணவாக கொடுக்கப்பட்டது.
வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட் ரெண்டுத்தையுமே கொடுக்கிறாரு, சைவமும் அசைவமும். ஆக தேவன் கொடுத்தது நோவாவுக்கு அசைவ உணவையும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ற கட்டளையை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 9:2 3. நம்பர் 2, தேவன் ஆதாமிடம் நன்மை தீமை அறியும்படியான கனியை புசிக்க கூடாது என்றார். நன்மை தீமை அறியும் கனியை புசிக்க கூடாது, புசிக்க கூடாது என்று ஆதாமுக்கு சொன்னார். நோவாவுக்கு மாம்சத்தை இரத்தத்தோடு புசிக்க கூடாது என்று நோவாவுக்கு சொன்னார். ஆதியாகமம் 9:4. நம்பர் 3, ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுத்து வாழ்க்கையை துவங்க சொன்னார். நோவாவுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து வாழ்க்கையை தொடர சொன்னார். ஆக புது உலகத்துல ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுத்து வாழ்க்கையை வாழ துவங்கு அப்படின்னு சொன்னாரு. நோவாவுக்கு ஜலப்பிரளயம் நடந்த பிறகு சிதிலமடைந்த ஒரு உலகத்துல தன் குடும்பத்தின் மூலமா அவன் வாழ்க்கைய ஒரு புது வாழ்க்கையை தொடர்ந்து போ அப்படின்னு தொடர சொல்றாரு. சோ இந்த ஒரு குடும்பத்துக்கு தான் பழைய உலகமும் தெரியும், ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய உலகமும் தெரியும், ஜலப்பிரளயத்துக்கு பிந்தைய உலகமும் தெரியும். ஆக இந்த வேற்றுமைகள் ஆதாம் குடும்பத்துக்கும் நோவா குடும்பத்துக்கும் உள்ள வேற்றுமைகள். இப்போ அடுத்த பகுதியை படிப்போம். பகுதி 3, தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 9:8-17 வரை. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார். இந்த 9ஆம் அதிகாரத்துல அடுத்த ஒரு முக்கியமான பகுதி, தேவன் உடன்படிக்கைய ஒரு அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளம் ஒரு வில். இப்ப இங்கிருந்து நம்ம பகுதியை தொடங்குறோம். கவனிங்க, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய உடன்படிக்கைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக 13, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். என் வில் மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம். அந்த வில் அது என்னுடைய வில்லு. அந்த வில் எனக்கும் பூமிக்கும் இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம். சோ அந்த அடையாளம் முதல்ல ஒரு வில்லை ஏற்படுத்துறாரு. முதல்ல எனக்கும் பூமிக்கும் அடையாளம். நம்பர் 2, 14ஆம் வசனம்,
நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது ஜலப்பிரளமாய் பெருகாத படிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். 16, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். இதுக்கு பேரு வில். நம்ம சொல்லுவோம் வானவில் அப்படின்னு. இப்ப அதை தான் கொஞ்சம் கவனிச்சு பார்க்க போறோம். எதுக்காக தேவன் இந்த உடன்படிக்கைய ஒரு அடையாளத்தோடு வைத்து அந்த அடையாளத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு? அப்ப இது ஏதோ ஒரு இந்த உடன்படிக்கையில ஞாபகார்த்தமா ஒண்ணு இருக்குது. நம்ம பார்த்தோம், ஜலப்பிரளயம் வந்தது என்பதை உலக வரைபடத்தை பார்க்கிறப்ப, உலக நிலங்களை பார்க்கிறப்ப, நாடுகளில் சுத்தி சிதறி இருக்கிற பூமியினுடைய உருவங்களை பார்க்கிறப்ப, அப்போ ஜலப்பிரளயம் வந்தது அப்படின்னு புரியுது. உண்மையிலே ஜலப்பிரளயம் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு தள்ளி சிதறி அடிச்சு தூர தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு வருஷம் தண்ணி இருந்துச்சு, 40 நாள் மழை நிக்கல. அப்போ கீழே பூமி பிளந்து தான் ஊற்றுக்கள் வந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ பிளந்ததுமே நகருது. இப்படிதான் இந்த பூமியினுடைய ஜலப்பிரளயத்தின் பிந்தைய நிலைமை மாறியது. சரி, இப்போ இந்த பிந்தைய நிலைமைய இனிமே நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி, நோவா இத மறக்காத, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் உடன்படிக்கையில ஞாபகார்த்தமா தேவன் ஏதாவது செய்யறாரு. கவனிங்க, உடன்படிக்கை என்பது நினைவு கூறப்படுதல். ஞாபகார்த்தமா எல்லாத்துக்கும் எப்பவுமே தேவன் அதை சொல்றாரு. நோவாவுக்கு வானத்துல வில்ல வைத்தன்றாரு. ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை பண்ணி அதை ஒரு அடையாளமா வைக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தையும் கடந்து வந்த பிறகு, அதே போல யோர்தானை கடந்து வந்த பிறகு கற்களை கல்ல தூண்களா நடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஞாபகத்திற்கு. ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த காட்டி கொடுக்கப்படுற இரவுல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அது ஒரு உடன்படிக்கையா செய்யறாரு. பாருங்க, இனிமே நான் இந்த ரசத்தை என்னுடைய பரம பிதா பரலோகத்துல அந்த நாள் வரைக்கும் நான் இதை குடிக்க போறதே இல்லை. இது உங்களுக்கும் எனக்கும் செய்யப்படுகிற உடன்படிக்கை அப்படின்ற. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாரு இயேசு. இயேசு கூட அடையாளமா அப்பத்தை பிடுறாரு, அடையாளம். ரசத்தை எடுத்து காட்டி ஸ்தோத்திரம் பண்றாரு, அடையாளம். அப்ப உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமா சிலது செய்யறாங்க. இப்போ இந்த நோவாவின் உடன்படிக்கையில அடையாளத்தை பார்க்கிறோம். வானவில் ஒரு அடையாளம். அப்போ இதை யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன காரணம்? எல்லா அடையாளத்துக்கும் ஒரு யோசனையோடு தான் தேவன் கொடுத்திருப்பாரு, யோசித்து தான் செஞ்சிருப்பாரு. இப்போ எதுக்காக பூமியில ஜலம் வந்ததுக்கு வானத்துல அடையாளம்? சரி, அந்த வானவில் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா அதுக்கு வேற ஒரு மீனிங்கான நேம் இருக்குது. கவனிப்போம். வானவில் என்பது ரெயின் போ. வில் அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி ஆரோ அப்படின்னு அர்த்தம். சோ போ அப்படின்னா வில். இன்னும் வில் ரெயின் போ அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம். ரெயின் போ வானவில் அப்படின்னு சொல்லிடுறோம். வானவில் யோசிக்காதே வானவில்னு சொல்றோம். வானத்துல இருக்கிற வில் அது போ. காட் வந்து அந்த ஏரோவை God used to go to war against man. மழைய பாவம் செஞ்ச மனுஷர்கள் மேல இருந்த கோபத்தினால ஒரு வில்லு மாதிரி அதை யூஸ் பண்றாரு. பெருவெள்ளத்தை, மழைய. அது வந்து ஒரு காட்ஸ்
bow, will. அதே மாதிரி God put down his arm or bow in the clouds. அந்த போவை ஓகே இனி மழைய வேண்டாம் அப்படின்னு அந்த வில்ல வளைச்சு போட்டு வானத்துல வைக்கிறாராம். அந்த மீனிங் அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்குது. ஓகே, நான் பாவம் செஞ்ச எல்லாருமான கோவப்பட்டு மழையை வர வச்சேன், அது என்னுடைய வில் போன்றது, மழை என்னுடைய வில். அதனால தான் ரெயின்போ அப்படின்றோம். இப்போ நான் அந்த மழையால உலகத்தை அழிக்க போறது இல்லை, அதனால அந்த வில்ல அப்படியே வளைச்சு மேல அடையாளமா வைக்கிறேன். இனிமே நான் ஜனங்களோட உலகத்துல பூமியில ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன். அடையாளம், எஸ் அடையாளம். சி இதோ வில். ஆங்கிலத்துல ரெயின்போ அது கொஞ்சம் மீனிங்க கிட்ட கொடுக்குது. தமிழ்ல வானவில் அது ரொம்ப தூரமான மீனிங்க கொடுக்குது. ஆனா கிட்ட நிகழ்ச்சிக்கு கிட்ட பாக்குறப்ப இது ஒரு போ. தேவன் கோபமா இருந்து பூமியை ஜலத்தினால அழிச்ச போ. உங்களை அழிக்கிறதுக்கு நான் ஒரு போவை யூஸ் பண்ணேன், ஒரு அம்பை. மழை என்பது என்னுடைய வில், அம்பை யூஸ் பண்ணேன். இப்ப நான் அதை மேல வச்சிடுறேன். நான் அதை பார்க்கிறப்ப 2-3 காரியத்தை நான் நினைப்பேன். ஒண்ணு, பூமியை நினைப்பேன். எவ்வளவு அழகான ஒரு பூமி, ஜலத்தினால சிதிலம் அடைஞ்சு சிதறி போச்சு, அதை நினைப்பேன். ஐயோ, 2வது எவ்வளோ அழகான நல்ல மக்கள், ஏன் மக்கள் எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பேன். மனுஷன் மேல மனது உருகுவேன். அதனால இனிமே அதை நான் செய்ய போறதில்லை. அது இல்லாத ஜீவராசிகளோடையும் மனுஷரையும் உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து நினைப்பேன். அதனால இனிமே ரெயின்போவை நான் மேல வைக்கிறேன். அதை வளைச்சதுக்கு காரணம் டைரக்ட் வார் இனி ரெயின் மூலமா இல்ல, டைரக்ட் வார் வாட்டர் மூலமா இல்ல, ரெயின் மூலமா இல்ல. உலகத்தை ஜலத்தினால அழிக்க மாட்டேன், ப்ராமிஸ். அதுதான் அதனுடைய பொருள். தேவனுக்கு முன்னால ஜனங்க bow down before him. அவருக்கு முன்னால வளைங்க, பணிங்க, தொழுங்க. அப்போ அந்த போ நமக்கு நேரா வராது. அதுதான் அந்த பொருள். ஏன் வானவில் வளைஞ்சிருக்குது? ஒவ்வொருத்தரும் எனக்கு முன்னால வளையணும், ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு முன்னால வளையணும், ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு முன்னால பணியணும். அதனால அடையாளம் வானவில். அது வேற மாதிரி கூட வச்சிருக்கலாமே, ஏன் அவ்வளவு அழகா? சோ அதுல ஒரு மீனிங் இருக்குது. கலர்ல ஒரு மீனிங் இருக்குது, ஷேப்ல மீனிங் இருக்குது, நேம்லயும் ஒரு மீனிங் இருக்குது. சோ மீனிங்ஃபுல்லா செய்யறாரு. ரசிச்சுட்டு போயிடுறோம் இல்ல, வானவில் வந்தா ரசிச்சுட்டு போயிடுறோம். வாட் எ பியூட்டிஃபுல். ரசிக்கிறோம், ரசிப்பு நல்லது. ஆனா தேவன் அதை ரசிக்கிறதுக்காக மேல வைக்கல. அவர் அப்படி சொல்லல, நோவா உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, இந்த நிகழ்ச்சியை ஞாபகார்த்தமா ரசிக்கிறதுக்காக நான் இதை மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இது நினைவு கூறுதல். நினைவு கூறுதல் என்ன? இது பயங்கரமானது நிகழ்ச்சி, பயங்கரம். வானவில் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ரசித்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ரெயினால வந்த போ இருக்குது, ரெயின்போ, அது வார் மாதிரி பாவம் செய்த மனுஷர்களை வேரோடு பிடுங்கி போட்டு தேவன் அழிச்சு போட்டாரு. இப்போ இந்த உடன்படிக்கைய தலைமுறைகளுக்கு என்று செய்கிற உடன்படிக்கை இந்த வானவில். கவனிங்க, இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் வானவில், இந்த ரெயின்போ. என்ன இந்த ரெயின்போல முக்கியத்துவம்? இந்த அடையாளம் என்ன சொல்லுது? நம்பர் 1, இது நித்திய தலைமுறைகளுக்கு செய்கிற உடன்படிக்கை. ஆதியாகமம் 9:12. நம்பர் 2, இது வானத்தில் வைக்கப்பட்ட அடையாளம். ஆதியாகமம் 9:13. நம்பர் 3, எனக்கும் பூமிக்கும் உடன்படிக்கையின் அடையாளம். ஆதியாகமம் 9:13, எனக்கும் பூமிக்கும். நம்பர் 4,
இந்த வில் தோன்றும் போது இது உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். நம்பர் 5, இந்த வில் தோன்றும் போது இந்த உடன்படிக்கையை நோக்கி பார்ப்பேன். அப்போ நினைவும் கூறுறாரு, நோக்கியும் பார்க்கிறாரு. அப்ப சும்மா இல்லை, ரெண்டுமே செய்யறாரு. ஓகே, ஆதியாகமம் 9:16 இந்த வில் தோன்றும் போது இந்த உடன்படிக்கையை நோக்கி பார்ப்பேன், உடன்படிக்கையை நோக்கி பார்ப்பேன், உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஓகே, நம்பர் 6, வில் எனக்கும் பூமிக்கும் மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். ஆதியாகமம் 9:17. வானவில் அப்படின்னு சொல்ற வார்த்தை, இந்த ரெயின்போன்ற வார்த்தை வேதத்துல 3 இடங்கள்ல தான் வருது. 3 இடங்கள்ல தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அது ஒன்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. 2 எசேக்கியேல் 1:28. 3வது இடம் வெளிப்படுத்தல் 10:1. ஆக இந்த வானவில்ல குறித்து இந்த 3 இடங்கள்ல தான் வருது. வேற எங்கும் ரொம்ப அதிகமான இடங்கள்ல இது குறித்து படிக்க முடியல. ஓகே, இந்த வானவில்ல இருக்கிற கலர்களை கொஞ்சம் கவனிப்போம். இதுல சொல்ற செய்திகள்ல அர்த்தங்கள் இருக்குது. நான் சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அதனுடைய அது வானத்துல வச்சதுக்கு அர்த்தம், அது வளைஞ்சு இருக்கிறதுக்கு அர்த்தம், அது பெயருக்கு அர்த்தம், அதுல இருக்கிற வண்ண கலர்களுக்கு கூட அர்த்தம் இருக்குது. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் யோசித்து 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 தான் செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப யோசித்து அழகா செய்யறவரு, காரணத்தோட செய்யறவரு, மீனிங்கோட செய்யறவரு, அர்த்தத்தோட செய்யறவரு. வானவில்லை எல்லாரும் ரசிப்போம். அதுக்கு 7 வண்ணங்கள் 7 கலர் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஷேப்பை யாரும் வெறுத்ததும் கிடையாது, அது கலர்களை வெறுத்ததும் கிடையாது. அது ஜனங்களை ரொம்ப ரசனைக்கு ஈர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. கவனிங்க, அதுல 7 வண்ணங்கள் இருக்குது. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட். இந்த 7 வண்ணங்கள் அதுல இருக்குது. இந்த 7 வண்ணங்களுக்குமே ஏன் அதுல சேர்க்கணும்? வேற வண்ணங்களை வச்சிருக்கலாமே. அப்போ இந்த 7த்தையும் மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு கலர்ஃபுல் ஷேப் கொண்டு வராரு. வைக்கிறப்பவே நம்பர் 1 ரெட், சிவப்பு. நம்பர் 2 ஆரஞ்சு. நம்பர் 3 எல்லோ, மஞ்சள். நம்பர் 4 கிரீன், பச்சை. நம்பர் 5 ப்ளூ, நீலம். நம்பர் 6 இண்டிகோ, கருநீலம். நம்பர் 7 வயலட், ஊதா. இப்ப யோசிக்கிறோம், வானவில்ல இந்த கலர்களை என்ன சொல்லுது? இந்த ஒவ்வொரு வண்ணமும் மனுஷனுக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்குது. தேவன் வச்சது. ஓகே, பாருங்க, இந்த வானவில்ல இருக்கிற இந்த 7 கலரும் மெர்ஜாய் ஒவ்வொரு கலரை சொல்லுது. அதே நேரத்தில் அந்த கலர்களுக்குரிய பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ரெட், சிவப்பு. அதுக்கு என்ன பொருள்? பேஷன், லவ், ஸ்ட்ரென்த், ஆங்கர். பேஷன், லவ், ஸ்ட்ரென்த், ஆங்கர். அப்போ இந்த சிவப்பு நிறம் இப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கி உள்ளதா இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷிக்கும், பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிவப்பு என்ன சொல்லுது? பேஷனா இரு, லவ்விங்கா இரு, ஸ்ட்ராங்கா இரு, இல்லாட்டி தேவன் கோவப்பட்டுருவாரு. ஓகே, நம்பர் 2 ஆரஞ்சு, மீனிங் happy, energetic, pleasant, social, encourages. சந்தோஷமா இரு, உற்சாகமா இரு, சமாதானமா இரு, சமுதாயத்தில் எல்லாரோடும் நல்ல சந்தோஷமா பழகி இரு, ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி இரு. அதுதான் அந்த ஆரஞ்சு நிறத்தினுடைய பொருள். நம்பர் 3 எல்லோ, வார்ம்,
மீனிங், எல்லோ மீனிங் வார்ம், cheerful, solidary, irritable, bright. அப்போ எது செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், அதுக்கு அந்த ஒரு கலர் பாடத்தை சொல்லுது. நம்பர் 4 green, friendly, calming, balanced, focus, attention. இதெல்லாம் பூமியில கவனம் கொடுத்து செய். எல்லாத்துக்குமே ஒரு பொருளோடு வாழு, கனெக்ட் பண்ணு, செயல்படு, நட்பு பாராட்டு, பேலன்ஸா இரு, வாழ்க்கையில லட்சியத்தோடு இரு, போக்கஸ் பண்ணு, கவனம் செதறாத, உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை எப்பவுமே நேராக்கி பார். கிரீன் சொல்றது. நம்பர் 5 ப்ளூ, ஐசோலேட்டட், பீஸ்ஃபுல், கூல், டிஸ்டன்ஸ். எப்பவுமே தனித்திரு, உலகத்தோட கலவாத, சமாதானம் உள்ளவனாயிரு, எப்பவுமே காமாரு, கூலாரு, எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. அதான் பொருள். நம்பர் 6 இண்டிகோ, கருநீலம், ஸ்பிரிச்சுவல், மெஜஸ்ட்ரியஸ், இன்டெகிரிட்டி, ட்ரெடிஷனல், ஐடியாலஜி. அப்போ கோட்பாடு கொண்டவனாயிரு, ஆவிக்குரியவனாயிரு, மகிமை கொண்டவனாயிரு, எப்பவுமே நேர்மை உள்ளவனாயிரு, பழைய காரியங்களை மறந்துடாத, ஃபாலோ பண்ணு. கருநிலத்துக்கு பொருள். ஓகே. நம்பர் 7 violet, spiritual, enlightened, creative, artistic, calming, relaxing. அப்போ ஆவிக்குரியவனாயிரு, எப்பவுமே பிரகாசம் கொண்டவனாயிரு, உருவாக்கக்கூடியவனா, யோசித்து செய்யக்கூடியவனா, கிரியேட்டிவா இரு, கலை நயம் கொண்டவனா இரு. உன்னை போட்டு டென்ஷன் ஆக்கிக்காத, ரிலாக்ஸ் பண்ணு. வாழ்க்கையில எதையுமே உன்னால நடக்கல, நான் தான் உன்னை நடத்துறேன். அதனால பூமியில வாழ்றப்ப வானவில்ல பாரு, எல்லாமே கலர் உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? அது எப்படி அழகா இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையை ஸ்மூத்தா, சாஃப்டா, டென்ஷன் இல்லாத, ரொம்ப மகிமையா, ஸ்பிரிச்சுவலா, காமா, பீஸ்ஃபுல்லா, ஜெனரலா, போக்கஸா, ட்ரெடிஷனலா, ரிலாக்ஸா, கிரியேட்டிவா வாழ்க்கையை நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லுது. அப்போ வானவில் எவ்வளவு காரியத்தை நமக்கு கத்து கொடுக்குது. ஒரு மனுஷன் சொல்லாதத ஒரு வானவில்லை வச்சு தேவன் உனக்கு எனக்கு சொல்றாரு. மனுஷன் சொல்லி கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ட்ரைனிங்க்கு போகணும், கோர்ஸுக்கு போகணும். நீங்க பெரிய மல்டி லெவல் கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர், ஒர்க் லோடை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸே நடத்துவாங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹெவியா இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ், கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. ஓ, ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸா இருங்க, லேசா எடுத்துக்குங்க, டென்ஷன்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ வாழ்றப்ப அந்த கலரை பாரு, அந்த கலர் சொல்ற பொருள் இதான். இதே மாதிரி லைஃப ஸ்மூத்தா, டென்ஷன் இல்லாத, பீஸ்ஃபுல்லா, கிரியேட்டிவா, அழகா, சமாதானமா, நட்போட, ஆவிக்குற ரீதியா திறமைகளை வெளியே கொண்டு வந்து உருவாக்கக்கூடியவனா, எப்பொழுதுமே இயங்குகிறவனா, வாழ்க்கையில சோராதவனா, சந்தோஷம் கொண்டவனா, எப்பவுமே நீ நேரா பார்த்து ஓடுகிறவனா இருந்துகிட்டே போ. நீ பொசுங்கிடாத. உன் வேலை பலு உன்னை அழுத்தி சோறு உண்டாக்கிடும், வாழ்க்கையின் பலு உன்னை அழுத்தி சோறு உண்டாக்கிடும். உடைஞ்சிராத, உடையாத, வெடிஞ்சிராத. டோன்ட் பர்ஸ்ட் அவுட். உன்னை சூழல்கள் அழுத்துது, பாரங்கள் அழுத்துது, சூழ்நிலைகள் தள்ளுது, நொறுக்குது, உடைஞ்சி போற, உடைக்கப்பட்ட இருதயமா மாறிடுற. அதனால உன்னால இயங்க முடியல, ஸ்மூத்தா போக முடியல, லைஃப் உனக்கு பாரமா இருக்குது. ரெயின்போ சொல்லுது, நோ 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 நோ, see the beauty of life is very beautiful, learn from him. வாழ்க்கை வாழ்றதுக்கு
உன் உயிர் மேல, உன் ரத்தத்துக்கு மேல, உன் வாழ்க்கையில இவ்வளோ கரிசனம் உள்ள தேவன் உன்னை பூமியில வாழணும்னு வச்சது வாழ்க்கை வாழ்வதற்கு, சாகறதுக்கு இல்ல, சோகமா இல்ல. வாழ்க்கையோட முட்டி மோதி ஓடிக்கொண்டேரு, ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் உனக்கு நடக்கலாம், எதுவுமே உன்னை தொடாது, எல்லாம் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனா நீ ஜெயிக்க பிறந்தவன் ஓடிக்கிட்டே இரு. See the rainbow. வாழ்க்கையில எல்லாமே சாதாரணம். பிறப்பு இறப்பு சாதாரணம், லாபம் நஷ்டம் சாதாரணம், வரவு செலவு சாதாரணம், இழப்பு எல்லாமே சாதாரணம். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை எதற்கும் இடம் கொடுத்து அழுத்துவதற்கு உன்னை பொசுக்கி போக விடாதே. Be cool, be relaxed, be focused, be straight, be spiritual, enlightened. அப்போ வானவில் உனக்கு வாழ்க்கையை வாழ கத்து கொடுக்குது. அதுதான் அது அவ்வளவு அழகா இருக்குது. இயேசு சொன்னாரு பாரு, 2 காசுக்கு வாங்குற குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழாது அப்படின்னாரு. அவர் சித்தம் இல்லாம, அவர் பர்மிட் பண்ணாத கீழே விழவே விழாது. உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி, இந்த முடி கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது. உன் உயிர் அவர் கையில் இருக்குது, உன் உருவம் அவர் கையில் இருக்குது, உள்ளங்கையில் இருக்குது. உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்குது. மகாதேவன் 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 உனக்கு என்ன வேணும்ன்றத அறிஞ்சிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் உணவுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்ற உங்கள் உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதே என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். Be cool, be cool. உன் வாழ்க்கையினுடைய அந்த அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வா. நீ சுமக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் இயேசு அவரே சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தாமே. அப்போ துக்கம் உன்னை அழுத்தும் பொழுது நீ வானவில்லை பாரு. உன் சந்தோஷம் பறிபோகும் பொழுது வானவில்லை பாரு. நீ சோகப்படும் போது வானவில்லை பாரு, அதை நினைச்சு பாரு. அவரே அதை தான் நினைச்சிருக்கிறாரு. ரெயின் போ மனுஷனோட போரிட வந்தவர் இப்ப நான் இனிமே போரிட மாட்டேன், அவங்கள அழிக்க மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன், என்னுடைய போவை வளைச்சு மேல வைக்கிறேன். இட்ஸ் a beautiful bow. நான் அதை நினைவு கூறுவேன். அது எனக்கும் உனக்கும் உடன்படிக்கை, எனக்கும் பூமிக்கு உடன்படிக்கை, எனக்கும் ஜீவராசிகளுக்கு உடன்படிக்கை. அதே நேரத்தில் அந்த ரெயின்போ நீ பார்க்கிறப்ப உனக்கு இது பாடமா அமையட்டும், எனக்கு அதை பார்க்கிறப்ப ஞாபகார்த்தமா இருக்கும். இதுதான் வானவில் கற்றுக் கொடுக்கிற பாடம். வானவில் வண்ணங்களின் பொருள். இந்த பொருள்ல தான் பழைய ஏற்பாட்டில் சில இடங்கள்ல இந்த வண்ணங்கள் பயன்படுத்தப்படுது. கவனிங்க, இந்த கருப்பு நீலமும் ஆசரிப்பு கூடார வேலைகள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. தேவாலய வஸ்திர தொங்கல்ல இந்த கலர் பயன்படுத்தப்பட்டது. பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்களிலும் இந்த கலர்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆக யாத்திராகம் 25:3-5, யாத்திராகம் 36:8-19, யாத்திராகம் 27:16, யாத்திராகம் 28:4-8, யாத்திராகம் 39:1-2, இந்த வசனங்கள்லாம் இந்த வண்ணங்கள்ல வர செய்திகளை சொல்லுது. அப்ப தேவன் கூட அந்த வண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. கவனிங்க, பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் கூட சிவப்பும் நீலமும் உள்ளதா இருக்குது. நீலம், வெள்ளை, நீலம் கலந்ததா இருக்குது. அப்ப அந்த வஸ்திரம் என்ன சொல்லும்? இந்த நீலம்,
இந்த நீலம் உனக்கு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளில பயன்படுத்தப்பட்ட பொருட்களில இந்த வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வண்ணங்கள் செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்குது. தேவாலயத்தின் வஸ்திரங்கள்ல இந்த வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வண்ணம் தான் அதுல இருக்கணும்னு தேவனே சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த வண்ணங்கள் மனுஷனுக்கு செய்தியே சொல்லுது. துக்கம் அப்படின்னா ஏன் கருப்பு துணியில கொடிய குத்துறோம்? துக்கம் அப்படின்னா கருப்பு சட்டையை ஏன் போட்டுட்டு போறோம்? அது செய்தியை சொல்லுது, செய்தியை சொல்லுது. துக்கம் ஏன்? அது அந்த நிகழ்ச்சியை அடையாளப்படுத்துது, நிகழ்ச்சியை பொருள் சொல்லுது. அதே போலதான் வானவில்ல உள்ள நிறங்கள் கூட செய்திகளை சொல்லுது. இந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிக்கு வரும். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்துல ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இல்லை. அதனால இந்த நிகழ்ச்சியில இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால 17ஆம் வசனத்தோட தேவன் பேசி முடிக்கிறாரு. தேவன் பேசி முடிச்சதும் அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏதேன் தோட்டத்துல தேவன் கொடுத்துட்ட பிறகு, எல்லா நன்மைகளும் வாக்குத்தத்தங்களும் கையளிச்சிட்ட பிறகு, ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுக்கப்பட்ட பிறகும், அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் சொல்லிய பிறகு அவன் குடும்பம் நடத்த துவங்குற நேரங்கள்ல எப்படி 3ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு சோகமான ஆபத்தான செய்தி ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்துல பிசாசு நுழைஞ்சானோ, அதே போல ஒரு நிகழ்ச்சி நோவாவுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் இப்போ சோகமான நிகழ்ச்சியா இருக்குது இந்த பகுதியில. அவங்களுக்கு எப்படி எல்லா நன்மைகளும் கிடைச்ச பிறகு பிசாசு உள்ள நுழைஞ்சானோ, அதே போல நோவாவோட தேவன் பேசினாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் வாக்கு பண்ணாரு. சாப்பாடு, உணவு, உள்ளம், உயிர் எல்லாவற்றுக்கும் அவர் வாக்கு பண்ணாரு, அடையாளம் விட்டாரு, உடன்படிக்கைக்கு சொன்னாரு. வாக்கு பண்ணதை எப்படி காப்பாத்துவேன்னு அடையாளத்தோட பேசிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாட்கள் மூவாவது. இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்தை உடனே சேர்த்து படிக்க கூடாது. ஏன்னா இங்க ஒரு வாழ்க்கை தொடங்கிட்டு போகுது. இப்போ ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறப்ப நீங்க 17ஆம் வசனத்தோட சேர்த்து படிக்க கூடாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய கேப் இருக்கு, கவனிக்கணும். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் வாழ்றாரு. 9ஆம் அதிகாரம் 28 கவனிங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பேழையிலிருந்து நோவாவும் நோவா குடும்பம் வெளியே வந்த பிறகு, தேவனுக்கு பலிபீடம் கட்டி தொழுத பிறகு, தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கின பிறகு, தேவன் அவர்களுக்கு அறிவுரையும் கட்டளைகளும் கொடுத்த பிறகு, தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின பிறகு, தேவன் அவர்களுக்கு வானத்தில் அந்த வில்ல அடையாளமா வச்ச பிறகு, அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ இவங்க வாழ்க்கையை துவங்குறாங்க. இது உடனே டக்குன்னு நடக்கல. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஆனா படிக்க அவ்வளோ ரசனையோ நல்ல செய்தியா அது இல்லை. இப்போ அதை தான் நம்ம படிக்க போறோம். அதுல இருக்கிறதுனால, ஓப்பனா அது சொல்றதுனால சில காரியங்களை ஓப்பனா பேச வேண்டியது இருக்குது. கவனிப்போம். இப்போ 9ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிப்போம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான்.
அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஓகே, இந்த நிகழ்ச்சி நோவாவின் வாழ்க்கையில நடக்கிற நல்ல செய்தி இல்லை. ஒரு பெரிய மனுஷன், கிரேட் மேன். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு செய்தி, அது நல்ல செய்தி இல்லை. இந்த செய்தியை வேதம் அழகா சொல்லுது, அதே நேரத்தில் விஷயத்தையும் சொல்லுது. விஷயத்தை சொல்றப்ப ரொம்ப டீசென்டா சொல்லுது, ஓப்பனா சொல்லல, ஆனா செய்தியை சொல்லுது. ஆனா இதை படிக்கிறப்ப வாசகனுக்கு சில செய்தி புரியல. படிக்கிற வாசகனுக்கு தேவன் இதை சொல்லி இருக்கிறாரு. வேதம் எதையுமே மறைக்கல. அது யாருடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது எது நடந்தாலும் வேதம் சொல்லுது, மறைக்கல. தேவனுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் அது மறைக்கல. அந்த புத்தகத்தையே எழுதின ஆக்கியோன் அவனா இருந்தாலும் அவன் செய்த தவற அதை பதிவு செய்தே இருக்கிறான். மோசே கிரேட் மேன். ஆனா கூட மோசே ஏதோ ஒரு நாள் செஞ்ச அந்த தப்புக்கு, கண்மலையை அடிச்சதுக்கு, கோபத்துல அடிச்சிட்டதுக்கு கானானுக்குள்ளவே போக முடியல அப்படின்ற செய்திய மோசே தாம் புஸ்தகத்திலேயே தானே எழுதி வச்சிருக்கிறாரு, மறைக்கல. சாமுவேல் ஏலியுடைய பிள்ளைங்க சரியில்லை அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அதே சாமுவேல் தாம் பிள்ளைங்க சரியில்லை அப்படின்ற செய்தியை மறைக்கல, எழுதி வச்சிருக்கிறாரு. சவுல செலக்ட் பண்ணது சாமுவேல், ஹெல்ப் பண்ணாரு, தேவன் சொன்னாருன்னு போய் எல்லாத்தையும் செஞ்சாரு. ஆனா அந்த சவுல் சரியில்லை, என்னடா இது தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அவன் செய்ததை அவன் எழுதும்பொழுது மறைக்கல, எழுதி வச்சிருக்கிறாரு. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பல இடங்கள்ல தேவன் சொல்லி சொல்லி கொடுக்கிறாரு எல்லாருக்குமே. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய க்ளோஸ் மேன், ஹார்ட் டு ஹார்ட், நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனாலும் அவன் செய்த தப்பு வேதம் மறைக்காம சொல்லி இருக்குது. அவன் செய்த தப்பு எங்கேயும் மறைக்கல. சாலமோன் ஞானமுள்ளவன், கிரேட் மேன், ஆனாலும் அவன் செஞ்ச தப்ப வேதம் மறைக்கல. பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் உறவு இருந்துச்சு. ஊழியத்துல அவங்களுக்குள்ள வந்த மனஸ்தாபத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்றத கூடவே இருந்த லூக்கா எழுத மறைக்கல, மறுக்கல, எழுதி வைக்கிறாரு. அப்போ வேதம் எப்பவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிறத ஓப்பனா சொல்லுது. காரணம், பொய் சொல்லாத வேதம் அது. வேதம் பொய் சொல்லல, ஒன் சைடு கிடையாது, பேலன்ஸ். பேலன்ஸ். அதனால அது எல்லாருடைய நல்லதையும் எல்லாருடைய நல்ல இல்லாததையும் சொல்லி இருக்குது. நோவா கிரேட் மேன், வெரி கிரேட் மேன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்ததுல ஜலப்பிரளயம், வாழ்க்கையின் நீளம், நோவாவுக்கு தேவன் காட்டின ஃபேவர், நோவா குடும்பத்துக்கு கிரேட் 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 லீடர். அவர் வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல ஒரு காரியம் நடக்குது. இப்போ என்ன காரியம் நடக்குதுன்னா, நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத். இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்றாங்க. வளர்றப்ப நோவாவும் தொழில ஆரம்பிக்கிறாரு. கவனிங்க, வசனம் சொல்லுது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். தொழிலை ஆரம்பிக்கிறான். நோவா சும்மா இல்ல, அவருக்கு தான் நிலைமை, எல்லா நிலைமை அவருக்கு தான்.
அப்போ பயிரிடுகிறவனாகி பெரிய இடங்கள்ல பல வகையான பயிரிட்டு இருக்கணும் அவரு. அப்படி பயிரிடுறப்போ விதவிதமான பயிர்களை இட்டு இருக்கணும். அதுல திராட்சை தோட்டத்தையும் நாட்டினாரு. செஞ்ச தொழில் தவறில்லை, செஞ்ச விதமும் தவறில்லை. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு. 21ஆம் வசனம், அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா என்ன பண்ணாரு? நோவா பயிரிட்டாரு, தப்பு இல்லை. நோவா தோட்டம் வச்சாரு, தப்பு இல்லை. நோவா பல தோட்டங்களை வச்சிருக்கலாம், அதுலயும் திராட்சை தோட்டத்தை வச்சாரு, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் இப்ப நோவா திராட்சை ரசம் குடித்தாரு, அது கூட தப்பு இல்லை. திராட்சை ரசத்தை குடிச்சது தப்பு இல்லை, ஆனா வெறி கொள்ற அளவுக்கு குடிச்சது தப்பு. திராட்சை ரசத்தை குடிப்பாங்க, எப்ப குடிப்பாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப குடிப்பாங்க. அத நாள் கடத்தி வச்சு குடிக்க மாட்டாங்க. நாள் கடத்தி வச்சு குடிச்சா அதுல போதை இருக்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு வேதம் அலோ பண்ணது. ஏன்னா அதுல முகக்கலை இருக்குது, அதுல எனர்ஜி இருக்குது, அதுல உடலுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலன் ஒருவன், பவுலோட இருந்த ஒருவன், அவனுக்கு அல்சர் வந்தப்ப உனக்கு வயிற்றுல பலவீனம் இருக்குது, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கூட்டிக்க அப்படின்னாரு. இது சாதாரண திராட்சை ரசம், போதை இல்லாத திராட்சை ரசம், நீண்ட நாள் புளிக்க வச்சு போதை உண்டாக்கி குடிக்கிற திராட்சை ரசம் இல்லை. அப்போ திராட்சை ரசத்தை குடிக்கலாம், ஆனா போதைக்காக குடிக்கிறது தப்பு. கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. என்ன திராட்சை ரசம்? அந்த ரசம் தண்ணீர்ல இருந்து வந்துச்சு, ஃப்ரெஷ், அப்பவே வந்துச்சு, அப்பவே குடிச்சாங்க. புளிக்க வச்சு கொடுக்கல. அப்போ மதுன்றது என்ன அப்படின்னா மயக்கத்தை உண்டாக்குறது, போதையை உண்டாக்கக்கூடிய வஸ்து. அப்போ அதுல கலப்படமும் அது அந்த நோக்கத்துக்காக வச்சு குடிக்கிறது தான் தவறு. அதுதான் தவறு. பல இடங்கள்ல வேதம் திராட்சை ரசத்தை குடிச்சவங்களை பார்க்கிறோம், பைபிள்லயே குடிச்சவங்களை. அப்போ சில இடங்கள்ல மதுவாவே குடிச்சவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடம் நோவா செஞ்சது மதுவா, மது போல போதை ஏறும்படி குடிச்சது தவறு. நீதிமொழிகள் 20:1 சொல்லுது, திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், அதனால் மயங்கர ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போ திராட்சை ரசம் பரியாசம் பண்ணனா ஓவரா குடிச்சா, போதை ஏறும்படி குடிச்சா அது பரியாசத்துக்கு வழிவகுக்குது. ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுது, திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு நிர்வாணமாக கூடிய அளவுக்கு படுத்திருக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க திராட்சை ரசத்தை நோவா போதை ஏற அளவுக்கு குடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஓகே, அத தேவன் இல்ல அங்க இருக்கிறவங்க ஏத்துக்குனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது அவன் வாழ்க்கையில பிற்பகுதியில நடக்குது. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு. எப்படி பிரதர் அநேக ஆண்டுகள் அப்படின்னு சொல்றீங்க? அதுக்கு தான் நிதானமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம், அதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான். ஓகே, இப்போ இவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அப்போ 22ஆம் வசனம், அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த 3 குமாரர், நோவாவுடைய 3 குமாரர்ல ஒருத்தன். கவனிக்கணும், 18ஆம் வசனம் சொல்லுது சேம், காம், யாபேத். இதுல அந்த நடுவுல இருக்கிற பையன் பேரு காம். அவன்தான் தன்னுடைய தகப்பன் குடித்து நிதானம் இல்லாம வஸ்திரம் விலகி இருக்கிறத பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றான். இப்போ
அவங்க பார்த்துட்டு வெளியே வந்து சொன்ன பிறகு வெளியே இருந்த 2 பேரும் அவங்க 23, அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. 24, நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமையாயிருப்பான் என்றான். இப்ப கவனிங்க, இதை நான் பல இடத்துல கேள்வி கேட்டுக்கிறேன். நோவா சபிச்சது யாரு? நோவா சபிச்சது யாரு? பேரனே. ரொம்ப பேரு இந்த கேள்வி கேட்டதுமே நோவா சபிச்சது தான் மகனே அப்படின்னு வாங்க. நோவா சபிச்சது தான் மகனை இல்ல, பேரனே. பேரன் யாருடைய மகன்? அந்த நோவாவுடைய 2வது பையன் காம் இருக்கிறானே, அவனுடைய மகன். இப்ப கவனிங்க, இந்த காம், இங்க காம் இருக்கிறான், இவனுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவன் சொல்றான்ல, இவன் எங்க இருந்து வந்தான்? திடீர்னு இவன் பேரை ஏன் யூஸ் பண்ணணும்? அப்பனா இவன் ஏற்கனவே இருந்திருக்கணும். அப்பனா இந்த காமுடைய பசங்களை கவனிங்க, 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். அந்த 4வது பையன். இப்ப அந்த 4வது பையனை நோவா சபிக்கிறாருன்னா இந்த 4வது பையன் இருந்திருக்கணும். அப்ப 4வது பையன் இருக்கிறான்னா ஏற்கனவே 3 பசங்களும் இருந்திருக்கணும். அப்பனா இந்த நிகழ்ச்சி நோவாவுடைய பிள்ளைங்க எல்லாம் பல பிள்ளைங்க பிறந்த பிறகு நடக்குது, உடனே நடக்கல. 8 பேர் அவங்க குடும்பத்தில் இருந்தாங்களே, அந்த 8 பேர் இருந்தப்ப நடக்கல, பிறகு பல வருஷங்கள் கழிச்சு நடக்குது. வேத ஆராய்ச்சியாளருங்க சொல்றாங்க குறைஞ்சபட்சம் 30-40 வருஷம் கழிச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இப்போ இந்த இடம் சில இடத்துல கான்ட்ரோவர்சியா இருக்குது. வியாக்கியானம் பண்றப்ப சில இடங்கள்ல சிலர் 3 வகையில சொல்றாங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த கான்ட்ரோவர்சி சொல்றப்ப நீங்க கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டக்கூடாது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு அறியறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். வேதத்தை சரியா படிக்க வந்திருக்கிறோம். அதனால ஒருத்தர் சொல்றப்ப கேட்டுட்டு அதை ரிஜெக்ட் பண்ணவோ இல்லது அதுக்கு ஆமோதிக்கவோ முன்னாடி நமக்கு அது தெரியணும், இது சரியா தப்பான்னு. இப்போ இந்த நிகழ்ச்சியை கவனிங்கோ. நோவாவுடைய இறுதி நாட்கள். நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நோவாவுடைய தொழில் பயிரிடுதல். 9:20. நோவா பயிரிட்டது திராட்சை தோட்டம். 9:20. நோவாவின் தவறு திராட்சை ரசம் குடித்தது இல்ல, வெறி கொண்டது. அப்போ அந்த வெறி கொண்டது தான் தவறு. அப்போ திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டது. 9:21. நம்பர் 5, நோவாவின் நிலை வஸ்திரம் விலகி படுத்திருந்தது. 9:21. நம்பர் 6, நோவாவுடைய கோபம். 9:24-25. நோவாவுடைய சாபம். 9:24-25. நோவாவுடைய ஆசீர்வாதம். 9:26-27. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்றப்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு நபர் நோவாவின் குமாரர் காம். அவனுடைய பேரன், நோவாவுடைய பேரன் கானான். அப்போ நோவாவுக்கு குமாரர் 3 பேரு, சேம், காம், யாபேத். இப்போ இந்த காமுடைய குமாரன், இந்த 2வது பையன் இருக்கிறானே, காமுடைய குமாரன் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இந்த கானானை தான் நோவா சபிக்கிறாரு. அப்போ இந்த பசங்கள்லாம், இந்த கூஷ், மிஸ்ராயிம், பூத், அதே மாதிரி சேமுடைய பிள்ளைங்க, அதே மாதிரி யாபேத்துடைய பிள்ளைங்கள்லாம் பிறந்து வளர்ந்துருப்பாங்க. நிகழ்ச்சி பல வருஷம் கழிச்சு நடக்குது. ஓகே, காம் தான் கானானுக்கு தகப்பன். இந்த கானான் தான் கானானியருக்கு தகப்பன்.
இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்த கானானியர்னு இருந்தாங்களே, அந்த இனமெல்லாம் இவன் மூலமா தான் வருது. ஓகே, இப்ப கவனிப்போம். இந்த பகுதியில் வர முக்கிய வார்த்தைகள்: பயிரிட்டான். நம்பர் 1 பயிரிட்டான். நம்பர் 2 திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நம்பர் 3 திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டான். நம்பர் 4 வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இதுதான் ரொம்ப யோசிக்க வைக்குது. அதே போல நம்பர் 5 காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரருக்கு இருவருக்கும் அறிவித்தான். சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். நம்பர் 6 சேமும் யாபேத்தும் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். நம்பர் 7 அவர்கள் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இப்ப இந்த சம்பவம் 3 வகையான கருத்துக்களை சொல்றாங்க. கவனிங்க, ஓப்பன் டாபிக். இது பேசுற மாதிரி ஓப்பனா பேசல, ஆனா செய்தியை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால பேச வேண்டியது இருக்குது. இப்போ நோவாவுடைய நிலைமை சரியில்லை, நோவாவோடு தூங்கி இருந்ததும் சரியில்லை. ஸோ நோவாவுடைய அந்த நிலைய ஒரு பையன் பார்க்கறான். அவன் போய் வெளியே சொல்றான், அது அவனுடைய சொந்த மகன். ஆனா அவன் போய் வெளியே சொன்னதும் 2 பிள்ளைங்க அந்த நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு துணியை எடுத்து ஷோல்டர் மேல தோல் மேல போட்டுட்டு அப்படியே நடந்து பின்னாடியே போறாங்க. போய் அவங்க அப்பா மேல வஸ்திரம் விலகி படுத்திருக்கிற அப்பா மேல அந்த துணியை போட்டுட்டு பார்க்காதையே நேரா வராங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில இங்க கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்று முக்கியமா இருக்குது. அதுக்கு முன்னாடி வேதாகமத்துல தியாலஜிக்கல் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க ஒண்ணு இருக்குது. ஏன் நோவா கானான சபிக்கணும்? பார்த்தவன் பையன், சாபம் வாங்கினவன் பேரன், ஏன் சபிக்கணும் அப்படின்றப்ப சிலர் 3 வகையான கருத்துக்களை சொல்றாங்க. நம்பர் 1 காம நோவாவுடைய மனைவியோட தவறா நடந்து கொண்டான் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு. கவனிங்க, இது விவரமா பேசல, ஆனா குழு மட்டும் கொடுக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்றாங்க வியூவர்ஸ், தியாலஜிக்கல் வியூவர்ஸ் அப்படி சொல்ற காரணம் என்னன்னா, லேவியராகமம் 18:8 தன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கினவன் தன் தகப்பனை நிர்வாணம் ஆக்கினான் அப்படின்னு இருக்குது. அதனால நோவா நிர்வாணம் ஆக்கப்பட்டது காரணம் இப்படி இருக்கலாமோ, இததான் வேதம் அப்படி சொல்லுதோ அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது ஒரு குறிப்பு. லேவியராகமம் 18:8 கருத்துல கொண்டு அந்த வசனம் என்ன சொல்ற அதன் அடிப்படையில் இதை ஒப்பிடுறாங்க. இது ஒரு சாராருடைய கருத்து. நம்பர் 2 காமுடைய குமாரன் அந்த கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நோவா சொல்றாரு. இங்க அந்த கானான் நோவாவுடைய நிர்வாணத்துல தவறு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா ஒரே ஒரு வேர்டு தான் அதுக்கு க்ளூவா இருக்குது. ஏன் அப்படின்னா 9ஆம் அதிகாரத்தை கவனிங்க, 24ஆம் வசனம் கவனிங்க. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, தன் போதையில் இருந்தாரு, சுயநினைவில் இல்லை. தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிஞ்சு அவன் என்னவோ பண்ணிட்டான். அதனால விழிச்சதுமே கோவம் வந்துருச்சு. சோ இந்த ஒரு வேர்டு என்ன சொல்லுது? அந்த கானான் அந்த பேர பையன் நோவா தூங்கிட்டு இருக்கிறப்ப அவரோட தப்பா ஏதோ செஞ்சிட்டான் அப்படின்ற மீனிங்க கொடுக்குது. இது 2வது பொருள். இதையும் சில வேத ஆராய்ச்சியாளருங்க கருத்தா சொல்றாங்க. ஓகே, இதுக்கு என்ன காரணத்தை சொல்றாங்க? இந்த கானான் இருக்கிறானே சாபம் வாங்கினவன், இந்த பையனுடைய எல்லைகள் இருக்குதே, எல்லை
அந்த பையன் பின்னால வாழ்றப்போ, அவன் வாழ்றப்ப அந்த ஊர்கள்ல பல ஊர் இருந்துச்சு. அதுல ஒண்ணு சோதோம் குமாரா. கவனிங்க, சோதோம் குமாராவுடைய எல்லை எங்க இருக்குதுன்னு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சினீரியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். யாரு இந்த கானான்? இந்த சாப வாங்கின பையன். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். இந்த சாப வாங்கின பையனுடைய வம்சம் எல்லா இடத்துக்கும் பரவுது பின்னாட்கள்ல. கவனிங்க, கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமாரா அத்மா செபாயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. லிசன், அவன் ஊரு பின்னால அவங்க சந்ததி இந்த கானான் பையன் எந்த ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப சோதோம் குமாரா அவன் ஊர் எல்லையா இருக்குது. அந்த ஊர்ல சோதோம் குமாராவில் என்ன பழக்கம் இருந்துச்சு? ஓரின சேர்க்க பழக்கம் இருந்துச்சு, ஹோமோசெக்சுவல். அதனால தான் லோத்து வீட்டுக்கு வந்தவங்களை கூட அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு கதவை உடைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அப்போ கதவை உடைக்கிறப்போ தேவதூதன் லோத்தை உள்ள இழுத்துட்டு, வா, இனி ஒருத்தரும் இங்க இருக்க கூட, யாருன்னா இங்க இருக்கிறாங்களா, கிளம்பு போலாம் அப்படின்னு. இந்த பாவம் அங்க பெருகி இருந்ததை கண்டுதான் தேவ தூதர்களே வந்தாங்க. வந்து சோதோம் குமாரா அழிச்சாங்க. லிசன், சோதோம் குமாரா இந்த பாவத்துக்கு பேர் போனது. இந்த பாவத்துக்கு பேரு, ஓரின சேர்க்கைக்கு பேரு சோதோமைட் அப்படின்னுவாங்க. அதுவும் இன்னொரு காரியம், இந்த ஊர்ல லோத்து இருந்தான், அவன் நீதிமான். அவனுக்கு மனைவி இருந்தா, பிள்ளைங்க இருந்தாங்க, அந்த 2 பெண்ணுங்களும். அந்த லோத்து நீதிமானா இருந்தா அப்படின்றதுனால தேவதூதர்களை வந்து அவனை கூட்டிட்டு போயிடலான்னு வந்தாங்க. அப்ப தேவதூதர் கேட்கிறாங்க, வேற யாருன்னா இந்த ஊர்ல உங்க ஆளுங்க இருக்கிறாங்களா, உன் ரிலேட்டிவ் இருக்கிறாங்களா, உனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா, சீக்கிரம் கிளம்பு, பொழுது வெடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்ப இவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க, யாரும் வரல. கடைசியில லோத்து மனைவி, அவங்க 2 பெண் பிள்ளைங்க, இவங்க கிளம்பி போறாங்க. போற வழியில லோத்தின் மனைவி பின்னிட்டு பாக்குறா, உப்பு தூண் ஆயிட்டா. சரி, லோத்தினுடைய 2 குமாரத்திகளும் போறாங்க. அவங்க போய் ஒரு மலையில தங்கி இருக்கிறாங்க. அப்ப தங்கி இருக்கிறப்ப லோத்தின் குமாரத்திங்க என்ன பேசிக்கினாங்க பாரு, நம்ம சந்ததியை உண்டாக்க இங்க யாரும் கிடையாது, அதனால தகப்பனுக்கு மதுவை கொடுத்து இன்று ராத்திரி நாளை நீ தகப்பனிடத்துல பிரவேசி, இப்படி ஒவ்வொருத்தரா பேசிக்கிறாங்க. அப்பாவோடவே பிரவேசிக்கணும்ன்ற எண்ணம் அந்த பெண்களுக்கு வந்துச்சு. அப்படி பிறந்த அந்த சந்ததி தான் மோவாப்பியர், அம்மோனியர், மோவாப்பியர் அந்த சந்ததிக்கு பேரு. இப்போ அந்த சந்ததியை விடுங்க, அந்த பெண்களுடைய மனநிலையை பாருங்க. அந்த ஊர்லயே குடியிருந்ததுனால யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியல. அப்போ சோதோமுக அந்த பாவத்துக்கு பேர் போன ஊரா இருந்தது. அந்த ஊர்ல எல்லை கானானுடைய எல்லை. இந்த பையன் அந்த தப்பை செஞ்சிருப்பான், அதனால இவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நோவா தெரிஞ்சு கானான் தனக்கு செய்ததை அறிந்து, அந்த வேர்டு மீனிங் அதை தான் சொல்லுதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, வேத பண்டிதர்கள். 3வது ஒரு கருத்து இருக்குது. காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே போய் தன் சகோதரருக்கு கேலி செய்து பரியாசமாக அறிவித்தான் என்றும் ஒரு சிலர் சொல்றாங்க. இது 3வது குரூப் என்ன வியூல இதை பார்க்கறாங்க அப்படின்னா, அந்த பையன் அப்பா வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாரு, வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே ஏளனமா அப்பா பத்தியே கேலியா பேசிட்டு 2 பேருக்கு சொல்லி கேலி பரியாசம் பண்ணான் அப்படின்ற வியூல சொல்றாங்க. சோ அதனால அவனும் அவனுடைய சந்ததியும் சபிக்கப்பட்டதா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வியூல முதல் வியூ
எடுக்கிறதுக்கு அவ்வளோ மேட்சா இல்லை. ரெண்டாவது வியூ எடுக்கிறதுக்கு கருத்துக்கள் கிட்ட மேட்சா இருக்குது. மூணாவது வியூ கருத்தே தேவையில்லை, பிளைனா இருக்கிறத அப்படியே நம்பினா போதும் அப்படின்னு இருக்குது. ஸோ பல நேரங்களில் வேதத்தை வியாக்கியானம் பண்றப்பவும் சரி, படிக்கிறப்பவும் சரி, கெட்ட செய்திகளை ரொம்ப கலரக்கூடாது. அது ஆவிக்குரிய நல்ல பழக்கம் இல்லை. ஆவிக்குரிய பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தன் நிர்வாணியா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை போய் வெளியே சொல்லக்கூடாது. ஐயோ, அப்படி வெளியே சொல்ற பழக்கம் தப்பு. ஒருத்தன் நிர்வாணியா இருக்கிறான், குற்றமா இருக்கிறான், தப்பா இருக்கிறான், தவறு செஞ்சிட்டான் அப்படின்றத போய் வெளியே சொல்றது நல்ல பழக்கம் இல்லை. சரி, ஆவிக்குரிய பழக்கம் நல்ல பழக்கம்ன்றது என்ன? அப்படி ஒருத்தர் சொன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், சே அதை பார்க்க கூடாது அப்படின்னு போய் அதுக்கு என்ன ரெமெடி செய்யணுமோ அதுக்கு ரெமெடி செய்யறப்போ நம்ம கூட அதுல பார்க்க கூடாது, அவன் தான் செஞ்சான் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் ஆவிக்குரிய பழக்கம். அநேகர் கிறிஸ்தவங்கள்ல அநேகர் மற்றவங்களுடைய குறைகளை நிர்வாணமாக்கி அதை வெளியே சொல்றதுல தான் பழக்கப்படுறாங்க. கவனிங்க, மற்றவங்களுடைய குறைகளை வெளியே சொல்றப்ப அது சந்தோஷமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது ஆசீர்வாதமா இருக்காது. அவன் செஞ்சது தப்பு, ஆனா அதை போய் வெளியே சொல்றது ஆசீர்வாதம் இல்லை. அது பார்த்தது பிளைண்ட் மிஸ்டேக். ஆனா ஒரு ஆவிக்குரியவன் அதை போய் வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துறது இல்லை. கவனிப்போம், யோசேப்பு நீதிமானா இருந்தான். அதனால தனக்கு நியமிக்கப்பட்ட மனைவி கர்ப்பவதியா இருக்கிறான்னு தெரிஞ்சதுமே ஊரை கூட்டல, மூப்பர்கள் இடத்துல சொல்லல, தம் பெற்றோர் இடத்துல சொல்லல, அவளை ரகசியமாய் தள்ளிவிட எண்ணினான். என்ன சொல்லுது? See the spiritual quality of a spiritual man. யாருக்குமே தெரியல. ஓகே, ஏன் யோசேப்பு வேணான்ற? அவளை அவமானப்படுத்த மனம் இல்லாமல், மேத்யூ அழகா எழுதி வச்சிருப்பாரு அத, அவளை அவமானப்படுத்த மனம் இல்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட எண்ணினான். அதனாலதான் அவன் நீதிமான். யோசேப்பு நீதிமானா இருந்துனே தொடங்கும். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், உமன் பிறருடைய அவமானங்களை வெளியே சொல்லக்கூடாது. நிகழ்ச்சி நடந்தது உண்மையா இருக்கலாம், ஆனா சொல்லுவது ஆசீர்வாதம் அல்ல, சொல்லுவது ஆசீர்வாதம் அல்ல. கவனிங்க, உங்க பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், இல்ல உங்க ஒரு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டு, அது உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைய, உங்க பையனை மனம் முடிக்க வர அந்த குடும்பத்துக்கு அந்த பையன் பண்ண தப்ப சொல்றது இல்லை, அந்த பெண் பண்ண தப்ப சொல்றது இல்லை. தப்பு தப்பு ஆனா சொல்றது இல்லை. ஏன்? அது நம்ம பையன், நம்ம பொண்ணு, அதனால சொல்றது இல்லை. அதேதான் தேவ குடும்பத்துல கூட, கிறிஸ்துவுக்குள்ள கூட அதேதான். இது தேவனுடைய மகள், தேவனுடைய மகன், அப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறாரு, மன்னிச்சுட்டு மறந்துடுறாரு. ஆனா மனுஷன் எல்லார் பாவங்களையும் மன்னிக்கிறதும் இல்லை, மறக்கிறதும் இல்லை. இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற குணம். என்ன தேவனுடைய குணத்துல பெரிய குணம் எது? அவரை காம்படேட் பண்ண முடியாத குணம் எதுன்னா ரெண்டு குணம். ஒன்னு லவ், லவ், லவ். அவரை மாதிரி லவ்விங் காட் கிடையவே கிடையாது. இன்னொன்னு மன்னிக்கிறது, 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 மன்னிக்கிற குணம், மன்னிக்கிறது, மன்னிக்கிற மாதிரி அவரை மாதிரி யாருமே கிடையாது. இதான் அவருடைய பண்பு, இதான் அவருடைய பண்பு. எல்லா பாவங்களையும் மன்னிச்சு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, see
அந்த காட், அந்த தேவன் எல்லார் பாவங்களையும் மன்னிச்சுட்டு மறக்கிறாராம். ஆனா மனுஷன் அவங்களுடைய குறைகளை நிர்வாணமாக்கி வெளியே சொல்றான். இது தேவனுடைய பார்வைக்கு முன்னால தவறு. அவன் தப்பே செஞ்சிருந்தா கூட, லிசன், தப்பு செஞ்சதுல ஓப்பனா சவுல் பெரிய தப்பு செஞ்சான். சவுல் பெரிய தப்பு செஞ்சான். தப்பு செஞ்சப்போ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. அவனு இல்ல, தன்னுடைய சொந்த மருமகன் தாவீது அவனை சாகடிக்கணும்னு பார்த்தான். எவ்வளவு ட்ரை பண்ணான். பெலிஸ்தியர் இடத்துல அனுப்புங்க, 100 நுனித்தோலை அவன் கொண்டு வந்துட்டோம், ஏன்னா அங்கேயே அவனை சாவடிச்சிருவாங்க, அப்ப அவன் தப்பிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்துல தாவீத பெலிஸ்தியர் இடத்துல அனுப்புனான். ஆனா தாவீது அங்க சாகல. கடைசியா பார்த்தா எப்படியாவது நான் என் பெண்ணை கொடுத்தாவது அவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மகளை கொடுத்தான் சாகடிக்க. அப்போ தாவீது சாகல. 18 வயசு இருக்கிற ஒரு வாலிபன் சொந்த மாமனாரால வீட்டை விட்டு வெளியேறான். மாமனார் ஆட்களை அனுப்பி மருமகனை கொல்ல பார்க்கிறாரு. ஆட்கள் உள்ள நுழையிறாங்க, குடும்பத்தோட மனைவியோட வாசம் பண்ணல அவனை. அப்படி இருக்கிறப்ப அவனை துரத்தி 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 வேட்டையாடுறாங்க. அப்போ 13 வருஷம் தாவீது, ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் அதிகபட்சமானாலும் 13 வருஷம் தாவீது தன் சொந்த மாமனாரால வேட்டையாடப்படுகிறான். மனைவியை பார்க்கல, பெற்றோரை பார்க்கல, சகோதரர்களை பார்க்கல, நல்லவர்களை கூட பார்க்கல. ஏன்னா கூட இருந்த 400 பேர் பொல்லாதவர்கள், பேலியாலின் மகன்கள். அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றான். நல்ல உணவு இல்லை, உடை இல்லை, பாதுகாப்பு இல்லை, இரவு பகல், மழை வெயில் எல்லாவற்றிலும் அலையிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் சங்கீதங்களை எழுதுறான். பல சங்கீதங்கள் எழுதப்பட்டது. ஒரு சங்கீதத்தில் ஆவது, என் உயிரை வேட்டையாடுவது என் மாமனார் சவுல் என்று பெயரை சொல்லவே இல்லை. ஏன் தாவீது இப்படி அலையிறான்? யார் பெலிஸ்தீர் அவனை அலைய வைத்தார்கள்? இல்ல. எதிரிகளை அலைய வச்சாங்க? இல்ல. தான் சொந்த மனைவியோட வாழ முடியாத செஞ்சது சொந்த மனைவியினுடைய தகப்பன். ஒரு இடத்துல கூட தாவீது சவுல் என்னை இப்படி செஞ்சான், சவுல் இதுக்கு காரணம், சவுல் இவன் பேரை சொல்லவே இல்லையே. ஒரு சங்கீதத்திலேயாவது அவன் பேர் இருக்குமா? இல்ல. தேவனே, புறாக்களை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து போவேன் அப்படிதான் சொல்றான். நான் அழுது அழுது என் எலும்புகள் உளுத்து போகுது, என் கட்டில் கண்ணீரில் நனையுது, எல்லா சூழ்நிலையும் சொல்றான். யார் காரணம் தெரியவே இல்லை. ஏன் ஒரு இடத்துல கூட பேர் சொல்லல. செஞ்சது தப்பு, ஆனா சொல்லலையே. இது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய பண்பாடு. சவுல் கொல்லப்படுறான் பெலிஸ்திய போர்ல. கடைசியில கொல்லப்பட்டப்ப செய்தி வருது தாவீதுக்கு. என்ன செய்தி? ஓ, சவுல் பெலிஸ்தியரால கொலை செய்யப்பட்டாரு, செத்துட்டாரு சவுல் அப்படின்றான். சந்தோஷப்படுவாரு தாவீது அப்படின்ற எண்ணத்துல ஓடி வந்து சொல்றான். தாவீது புலம்பல் பாடினான். அந்த புலம்பல்ல என்ன சொன்னான் தெரியுமா? 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலில் அலங்கம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தியரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் என்றான். இதுதான் இன்னொருத்தருடைய தோல்வியை தவற வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது. ஹேய், சவுல் செத்துட்டாரா, இத போய் வெளியே சொல்லாதீங்க. பெலிஸ்திய ஸ்திரீகள் கொண்டாடுவாருங்க, இத போய் எல்லாரும் சந்தோஷப்படும்படி சொல்லாதீங்க. ஏன்னா இதுதான் ஆவிக்குரிய பண்பாடு. இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரன் கூட இன்னொரு ஊழியக்காரனுடைய குறைய மேடையில வெக்கம் இல்லாத வெளிப்படுத்தி பேசுறோம். இன்னொரு ஊழியக்காரனுடைய தவறுகளை கூச்சம் இல்லாத பேசுறோம்.
ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவன் தப்பு செஞ்சு அவன் மன்னிப்பு கேட்டு தேவன் அவனை மன்னிச்சிட்டார்னா அதுக்கு பிறகு நீயும் நானும் அவன் தவற அவன் நிர்வாணத்தை வெளியே கொண்டு போய் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. அது சாபம். லிசன், மோசே தப்பு செஞ்சான். மோசே தப்பு செஞ்சத என்னாகமத்துல வாசிக்கிறோம். அவன் கானானுக்குள்ள போக கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. மோசே தப்பு செஞ்சது என்னாகமத்துல சொல்லப்பட்டாலும் யோசுவால சொல்றாரு தேவன், நான் மோசேவோட இருந்தது போல உன் கூடவே இருப்பேன் அப்படின்றாரு. அவன் பண்ண தப்ப மனசுல வச்சுனே இல்ல, அங்கேயே அவன் தப்ப மறந்துட்டாரு. தேவன் திரும்ப வரப்ப அந்த தப்ப மறந்துட்டு ஓகே மோசே என் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் பண்ணான், தப்பு ஓப்பன், எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. ஆனா இது சொல்றது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல. இதுக்கு பிறகு 1 நாளாகமத்தை வாசிக்கிறப்ப 1 ராஜாக்களை வாசிக்கிறப்ப உன் தகப்பனாகிய தாவீது, தாவீது என் சிநேகிதனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதனுடைய இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இல்லை அப்படின்னு தேவன் திரும்பவும் பின்னால வரவங்களுக்கு தாவீது தப்பு செஞ்சது உண்மை, மன்னிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிச்சிட்டாரு. ஆனா பின்னால வரவங்களுக்கு சொல்றாரு, ஏய் அவன் என் தாசன், தப்பு செஞ்சது தாவீது, அவன் என் தாசன் சாலமோனுக்கு, அவன் என் தாசன் எரோபியாமுக்கு, அவன் என் தாசன் ரெகோபியாமுக்கு. அதுக்கு பிறகு வந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாருக்கும் ஸ்கேல் யார் தெரியுமா? தாவீது என் தாசன், என் தாசனாகிய தாவீது போல நீ செய்யல, என் தாசனாகிய தாவீது போல நீ தேவனிடத்துல அன்பு கூறல. ஏன் அப்படி சொல்றாரு? அவன் செஞ்ச தப்பு, ஆனா தேவன் மன்னிச்சிட்டாரு. ஆவிக்குரிய உலகத்துல இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அநேகருடைய குற்றங்களை, நிர்வாணங்களை, தவறுகளை வெளியே கூச்சமில்லாத பேசுற பிரசங்கிகள் கூட அதிகமா பெருத்துட்டாங்க. தவறு அது சாபம், அது சாபம். இந்த உலகத்துல யார் தப்பு செய்யாதவங்க? யார் தப்பு செய்யாதவங்க? அப்படி இருக்கிறப்போ அது பட்டயத்தோட வந்து ஒவ்வொருத்தரையும் இருதயத்துல குத்துறது, அது சாபம். அதுக்கு பதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 பசங்க பண்ணதை கவனிங்க. அப்பாவுடைய நிர்வாணத்தை சொன்னது பையன், ஆனா கூட இந்த பசங்க செஞ்சதை பாருங்க. ஏய் அப்பா அப்படியே செஞ்சாரு, அப்பா அப்படியே இருக்கிறாரு, ஓகே ஏய் யாபேத் என்ன பண்ணலாம்? ஏய் சேம் சொல்றான், ஓகே we do one thing. நம்ம துணி எடுத்துட்டு அதை பார்க்கவே கூடாது. நம்ம அப்பா தப்பு செஞ்சாரு, ஓகே நம்ம அப்பா நிலைமை ரொம்ப மோசம், நம்ம அப்பா அப்படியே பார்க்காத பின்னிட்டு போய் அவர் நிர்வாணத்தை மூடி அப்படியே பார்க்காத வராங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல, சபையில, விசுவாசிகள்ல, எத்தனை ஊழியக்காரங்கள்ல சேர்த்து இப்படி அநேகருடைய பாவங்களை, தவறுகளை, குறைகளை மூடுறவங்க எவ்வளவு பேர்? எவ்வளவு பேர்? இன்னொருத்தருடைய குறைகளை மேடையில பேசுறது எவ்வளவு பெரிய கல்லான இருதயம், கடினமான காரியம். அப்போ ஆரம்பத்திலேயே நோவா குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு ஒரு நல்ல காரணத்தை கண்டுபிடிக்க முடியுது. என்ன காரணம்? ஓகே ஓகே நிலம் சரியில்லை, தவறு நடந்தது உண்மை, ஓகே அப்பா நிர்வாணமா இருக்கிறாரு, மூடிடுவோம். அப்பா தெளிஞ்சிச்சு, நிதானம் தெளிஞ்சிருச்சு. பார்த்தாரு, யாரா வஸ்திரம் போட்டது? அப்பா சேமும் யாபேத்தும். ஓகே சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு ஆசீர்வாதத்தை. கவனிங்க, அந்த ஆசீர்வாதம் வர விதத்தை பாருங்க. 9ஆம் அதிகாரம் 26. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான், யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். என்ன ஆசீர்வாதம் இது? என்ன பார்த்தாரு நோவா தெரிஞ்சு? சேம் உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் மேன், யூ ஆர் a godly man, godly generation, godly person. நீ தான் உன் தேவனை இங்க நிரூபிச்ச.
நீ தான் நிரூபிச்ச. என் குறைய பேசுனதுனால அநேகர் விழுந்தாங்க. என்னை பத்தி குறைய சொன்னதுனால அநேகருக்கு இடரல். என்னை பத்தி தவறுகளை வெளியே சொல்றதுனால அநேகர் அதை யோசிக்கிறான், அவரே செஞ்சாரு, நம்ம செய்யறதுக்கு என்னன்னு இடரல். ஒரு ஊழியக்காரன் ஒருத்தனும் விசுவாசியா இருக்கட்டும், அது ஒரு குடும்பத்துல இருக்கட்டும், யாரோ இன்னொருத்தருடைய குறைகளை வெளியே பகிரங்கமா படுத்தும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இல்ல, விசுவாசத்துக்கு அவங்க உதவியாவும் இல்லை, அது இடரல். அப்ப எப்ப தேவன் மகிமைப்படுறாரு? சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் தேவன் எப்ப வெளிப்படுறாரு தெரியுமா? நீ நன்மை செய்யறப்ப, அடுத்தவங்களுடைய குறைகளை வெளியே சொல்லாதப்ப, அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேசாதப்ப உன் தேவன் உன் மூலமா வெளிப்படுறாரு. நோவா சொன்னாரு, சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சேம், உன் மூலமா நான் தேவனை பார்த்தேன். சேம், தேவனுடைய சுபாவத்தை உனக்குள்ள பார்த்தேன். சேம், நீ என் நிர்வாணத்தை வெளியே சொல்லாத மறைச்ச godly character man. நீ you are a godly person. உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற முறை, ஜனங்களை இழுக்கிற முறை. தப்ப சொல்றதுனால யாரும் திருந்த மாட்டான். கண்டினமா பேசி தப்ப திருத்தணும்னு நினைச்சா திருந்த மாட்டான். நான் நல்லா ஊழியம் செய்யறேன், இவன் சரியா ஊழியம் செய்யல, இவன் ஊழியத்தை மேடையில சொல்லணும், சபையில சொல்லணும் அப்படின்னு திருந்த மாட்டான். பிரமாணம் ஒரு மனுஷனை மாத்தாது. பிரமாணம் சவுக்கு மாதிரி அடிக்கும். ஒரு கன்னத்தில் வாங்கினா மறு கன்னத்தில் அடிக்கும். பிரமாணம் மாத்தல. நம்ம அவங்க தவறுகளை சொல்றதுனால அவங்க மாறது கிடையாது. மாற்றக்கூடிய பிரமாணம் அன்பு. அன்பு கடினமா சொல்றதுனால மாறல. அப்ப என்ன? அன்பா சொன்ன மாறுறான், நேசத்தோட சொன்ன மாறுறான். தவறே செஞ்சான் ஊழியக்காரனா கூட அந்த ஊழியக்காரனை குறிச்சு மேடையில சொல்லிட்டு வெட்டிட்டு போறது இல்ல வார்த்தையில. அந்த ஊழியக்காரனுங்கிட்ட, அப்பா நீ இப்படி செய்யற, இது தப்பு, இப்படி மாத்திக்கன்னு அன்பா சொன்னா, என் தகப்பன் சொன்ன மாதிரி சொல்றியாப்பா அப்படின்னு வருவான். எலியா மேல போறப்ப எலிசா சொன்னான், தகப்பனே 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 அப்படின்னு கூப்பிட்டான். ஏன்? where is the father, spiritual father? எங்க ஆவிக்குரிய தந்தைகள்? உபாத்தியார்கள் தான் அதிகம். இப்போ கிறிஸ்தவ உலகத்துல உபாத்தியார்கள் அதிகம். பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு உபாத்தியார்கள் அதிகம் இருக்கிறாங்க. இல்ல, தந்தைகள் வேணும். தந்தைகள் வேணும். தந்தைகள் தான் மன்னிப்பாங்க. ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படுவதற்கு தந்தைகளா இருக்கணும். தந்தைகள் இல்ல. அன்னைக்கு இருந்த சத்த நிறைந்த சத்தியவான்கள்லாம் மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு உபாத்தியார்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கடிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் போட்டி, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை, ஐக்கியம் இல்ல, ஒரே போட்டி, ஐக்கியம் இல்ல, பிளவு பிளவு பிளவு. உபாத்தியார்களால ஒன்னும் பண்ண முடியாது. வாத்தியார்கள் இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. தகப்பன்மார்கள் வேணும். தகப்பன்மார்கள் வேணும். அப்ப அந்த குணம் எங்க? இதுதான் ஆவிக்குரிய குணம். சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நோவா நித்திர தெளிஞ்சு ஒரு சாபத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்திலையும் தன் வாழ்க்கையை முடிக்கிறாரு. முற்பிதாக்கள் எல்லாம் கடைசியில அதை தான் செஞ்சாங்க. யாக்கோபு ஆதியாகமம் 49 வாஸ்தா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. மோசே தன்னுடைய கடைசி காலத்துல உபாகம் 32, 33, 34 வாஸ்தா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. யோசுவா கடைசி காலத்துல ஜனங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. யோசுவாவின் புத்தகம் 22, 23, 24 வாசித்தீங்கன்னா, அப்போ எல்லா முற்பிதாக்களும் கடைசியில ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறாங்க வாழ்க்கைய. நோவாவும் ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறாரு. யார ஆசீர்வதிச்சு முடிக்கிறாரு? இந்த நல்ல பழக்கம் கொண்டவங்களை ஆசீர்வதிச்சு முடிக்கிறாரு. இந்த கெட்ட பழக்கம் உள்ளவனை சபிச்சு முடிக்கிறாரு. இந்த சாபம் தான் பின்னால கானானியர்கள் அருவருக்கத்தக்கவர்களா மாறக்கூடியவங்களா இருந்துச்சு. இந்த சாபத்தினுடைய நிறைவுனால
அவங்க வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு. கவனிங்க, கானான் சபிக்கப்பட்டவன். தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். ஆதியாகமம் 9:25. கானான் சேமுக்கும் அடிமையாயிருப்பான். ஆதியாகமம் 9:26. கானான் யாபேத்துக்கும் அடிமையாயிருப்பான். ஆதியாகமம் 9:27. சேமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9:26. யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஆதியாகமம் 9:27. யாபேத் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். இந்த கானானை சபிச்சாங்கல்ல, இந்த கானான் சபிக்கப்பட்டவன். இந்த சந்ததி கானானுடைய வம்சம் நோவாவின் மகன் காம் பெற்ற கானான் வம்சம். இவன் தேசம் சீதோன் முதல் கேரார் வழியாக காசா வரைக்கும் சோதோம் கொமோரா அத்மா செப்பாயிம் வழியாய் லாசா வரைக்கும் இருந்த எல்லை. அவங்க ஊரு பார்த்தீங்கன்னா தெரியும். காசா பெலிஸ்திய பட்டணங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. பெலிஸ்தியருங்க கொடூரமானவங்க. அந்த கொடூரமானவங்க அவங்க ஊர்ல வாழ்ந்தாங்க. சோதோம் குமாராவை பத்தி தெரியும், பாவம் நிறைஞ்சவங்க. அது அவங்க ஊர் ஆட்களா அந்த ஊரா இருந்துச்சு. ஓகே, இவர்களுக்குள் பல தேசங்கள் இருந்த, பல ஊர்கள். இவர்கள் தங்களுக்குள் பல மொழிகளை பேசினாங்க. ஆதி 10:20. இந்த சாபம் பெற்றவங்களை கவனிங்க, இவங்களது வாழ்க்கை. இவர்கள் மக்கள் தொகை பெருத்தவர்கள். உபாகமும் 7:17. இவர்கள் இந்த கானானியர் பலம் நிறைந்த பெரிய இனத்தவர். நல்லவங்க இல்லை. இந்த பலம்ன்றது அது நன்மைக்கான பலம் இல்லை, தீமைக்கான பலம். என்னாகும் 13:28, உபாகம் 7:1. இவர்கள் ஒவ்வொருவரும் பலவான்களாக இருந்தாங்க. பலவான்னா ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள் இல்லை. இது பொல்லாத பலவான்கள். கடலோரத்திலையும் நதியோரத்திலையும் குடியிருந்தாங்க. என்னாகும் 13:29. இவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளாய் இருந்தன. உபாகம் 1:28. பட்டண மதில் சுவர் மிக உயரமா இருந்தன. உபாகம் 1:28. மரம், கல், வெள்ளி, பொன்னுமான விக்கிரகங்களை வணங்கினர். உபாகமும் 29:17. இவர்கள் தங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். லேவி 18:24-27. இவர்களது பாவங்களால் தேவன் இவர்களை துரத்தினார். உபாகம் 9:4-18-12. இஸ்ரவேலோடு இவர்களுக்கு திருமண உறவு கூடாது என்று தேவன் சொன்னார். உபாகம் 7:3. யோசுவா 23:12. இவர்கள் தேவர்களை வணங்கக்கூடாது என்று இஸ்ரவேலுக்கு தேவன் எச்சரித்தார். யாத்திராகம் 23:24. உபா 7:25. இவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது இந்த கானானியருக்கு என்று தேவன் அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். உபாகம் 7:2-24. இவர்களது விக்கிரகங்களை தகர்க்க வேண்டும், அதை வணங்கக்கூடாது என்று யாத்திராகம் 23:24. உபாகம் 7:5-25 தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். ஆக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் இவ்வளோ செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். இதுக்கு பிறகு 10ஆம் அதிகாரத்தை புவியியல் ரீதியா சில செய்திகள் உள்ள இருக்குது. புவியியல் ரீதியா இந்த 10ஆம் அதிகாரத்தை விளக்கமா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். லெட்ஸ் ப்ரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நோவாவுடைய வாழ்க்கையில நாங்க கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி அப்பா. தேவனே, உடைய ஜனத்தை நோவா ஆசீர்வதித்த பிரகாரம் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜனத்தின் மேல தயவும் கிருபையும் ஆசீர்வாதமும் பெருகட்டும். உடைய ஜனத்தின் மீது தேவ தயவு, தேவ இரக்கம், தேவனுடைய பாசம், தேவனுடைய ஈவுகள் பெருகட்டும்பா. சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல இவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் இவர்கள் மேலும் குடும்பத்தின் மேலும் தங்கி இருக்கட்டும் பா.
நாங்கள் வேதத்துல படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமா இருக்கிறது. அதையெல்லாம் படிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தராகிய தேவன் எங்கள் எல்லாரையும் பயனுள்ளவர்களாக, பயன்படுகிறவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.